அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நெல்லிக்காய், அதாவது இப்போ நெல்லிக்காய் பார்த்துக்கோங்க. இது வந்து மலை நெல்லிக்காயிலேயே நாட்டு நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இப்போ கடையில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு ஐட்டம் தான் நிறையா வருது. இது வந்து நமக்கு பழைய ஒரிஜினல் நாட்டு நெல்லிக்காய். இதை வந்து நம்ம பாலில் பிட்டவியல் செஞ்சு பிட்டவியல் முறையில் வந்து நம்ம பாலில் அவிச்சு நம்ம காய போட்டு அது கொட்டையை நீக்கிட்டு நம்ம மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த காயப்போட்ட நெல்லிக்காயிலிருந்து நமக்கு வந்து நம்ம இந்த நாட்டு நெல்லிக்காய் காயப்போட்டு பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம லேகியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம திரிபலாசூரணம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். திரிபலாசூரணத்துக்கு புறமே இந்த கொட்டை நீக்கின, அதாவது பாலில் வச்சு கொட்டை நீக்கின நம்ம நெல்லிக்காய் பயன்படுத்துவோம். தனியாக நெல்லிக்காய் பவுடர் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அத்தனையும் பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்டு நெல்லிக்காய் வந்து அந்த நெல்லிக்காயோட அதிகமான சத்து உள்ளது, அதிகமாக பவர் இருக்கும். ஒரு அவிச்ச நெல்லிக்காயை இது மாதிரி நம்ம காய போட்டிருக்கோம். பெரும்பாலும் பால் வச்சு நெல்லிக்காய் புறமே நம்ம வந்து வெயிலில் தான் காய வைக்கணும். வெயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம முறைப்பொடி பொடியை செஞ்சு லேகியத்துக்கோ அல்லது நம்ம எதுக்கு திருவிழாவுக்கோ நம்ம என்னென்ன அத்தனையுமே பயன்படுத்திக்கலாம். இது வந்து காய வச்சுருக்கோம். இந்த நாட்டு நெல்லிக்காயிலேருந்து நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோம். நெல்லிக்காய் சாறு இது வந்து நம்ம கெட்டின கந்தகத்தை இந்த நெல்லிக்காய் சாறுலையே நம்ம அரைச்சிருக்கோம். ஏற்கனவே அரைச்சி 3 தடவை அரைச்சி புடம் போட்டாச்சு. இப்போ 4வது தடவை வர, அதாவது மருதம்பட்டை சாம்பலில் கெட்டின கந்தகத்தை இந்த சாறை விட்டு அரைச்சி இன்னும் புடம் போட போகிறோம். எவ்வளோ அளவு நம்ம சாறு கொடுக்கமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த அந்த கந்தகத்தோடைய வீரியம் அதிகமாகும். இது வந்து நம்ம இருநெல்லி கற்பம்னு சொல்லியிருக்கோம். இது பெரிய கற்பம் மருந்து. சும்மா சாதாரணமாக கெட்டாத கந்தகத்தையே ஒரு தடவை போட்டு புடம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து முறைப்படி கட்டி வச்சுருக்கோம். இது வந்து உயர்ந்த ஒரு கற்பம் மருந்து. அதனால் இது நெல்லிக்காய் நமக்கு நிறையா நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சதுனால நம்ம நெல்லிக்காய் நம்ம போட்டு இந்த சாறு எடுத்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இது இன்னும் இப்போ அரைச்சி காய வச்சு இன்னொரு கவில தட்டி புடம் போட்ட பிறகு இன்னொரு கவும் நம்ம அரைக்க போகிறோம். அதை அதாவது குறைஞ்சது வந்து ஒரு 4 மணி நேரமாவது அரைக்கணும். நம்ம மிஷின்னா போல் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் குறைஞ்சிதான் இருப்போம். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கோம். அதே போல் நெல்லிக்காய் சாறு ஊற்றி நம்ம தீநீர் வேறு இறக்கியிருக்கோம். இப்போ சிறு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடியும் சாப்பிட மாட்டாங்க, லேகியமும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த தீநீரை வந்து அவங்க கொஞ்சம் தேன் கலந்து நம்ம கொடுக்கலாம். இந்த தீநீர் பார்த்து இறங்குது பாருங்கள். நெல்லிக்காய் சாறிலேருந்து, அதாவது தண்ணி ஊற்றாத நெல்லிக்காய் சாறிலேருந்து இந்த தீநீர் இறங்குது. இந்த தீநீரை வந்து ஒரு 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 வருஷத்து பிள்ளைகளிலிருந்து நம்ம கொஞ்சமாக அவங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இந்த தீநீர் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு, அதாவது வயசில் ரொம்ப இப்போ 60 வயசு மேலே 70 மேல் உள்ள எங்களால் எதுவுமே நெல்லிக்காய் சாப்பிட முடியாது, லேகியம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த தீநீர் ஐட்டம் கொடுக்கும்போது உடனே ரத்தத்தில் அவங்களுக்கு கலந்து ரத்தம் சுத்திகரிப்பு செய்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தன்மை கிடைக்கும். தனி நெல்லிக்காய் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வந்து தனி நெல்லிக்காய் சாறுதேன். நெல்லிக்காய் சாறு நம்ம சூப் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த தீநீரை இறக்கி வச்சாச்சுன்னா எவ்வளோ நேரம் கெட்டு போகாது. இல்லை நம்ம பெரிய, அதாவது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு வந்து தனியாகவே
நெல்லிக்காய் சாறு இந்த சீனியர் கொடுக்கலாம். சிறு குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம், அல்லது நாட்டு சர்க்கரை சேர்ந்து கலந்தும் சாப்பிட்லாம். இது போன்ற வீடியோ பதிவு நம்ம நிறைய போட போகிறோம். நம்முடைய ஞானபதா பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி சேனல் பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.